யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், எந்த மாதிரி வச்சு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து வரையலான்னு தோணுச்சு. அப்போ நான் வரையலாம் நோட்டு எடுக்கிறதுக்கு நான் போகிறேன். வரையலான்னு நோட்டு எடுக்கிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ வந்து ஏன் நம்ம வரைஞ்சி பரதநாட்டியம் ஆடி அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு இது பண்ணக்கூடாது, நமக்கு யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கக்கூடாது இப்படின்னு தான் நினச்சேன். அப்போ வந்து சரி நம்ம இப்போலேருந்து நான் ஃபஸ்ட்டு படிக்கட்டில் இருக்கோம், அப்படியே செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு படிக்கட்டாக ஏறி ஹையஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு யோசித்தேன். என்ன வீடியோனா, நம்ம இப்போ டான்ஸ் போடலாமா இல்லை பாட்டு போடலாமான்னு அப்படியே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு டிசைன் 2 கையை வச்சு இதை எதுன்னு நானே கண்ணை மூடி தொட்டு பார்த்தேன். கரெக்டாக வந்து இந்த மாதிரி டான்ஸ் தொட்டேன். அதனால எனக்கு பாட்டு டான்ஸு ரொம்பவே பிடிக்கும். அதனால ஒரு கை தான் தூக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, பாட்டும் பாடலாம் டான்ஸும் வரலாம் 2 கலந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணலான்னு நினச்சேன். சரின்ட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு ரூமுக்கு போய் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம படிக்கட்டா ஏறணுன்னா நம்ம ஹையஸ்ட்டுக்கு போகணுன்னா கஷ்டப்படணும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரை வந்து அடுக்கிட்டேன், பெட்டுக்கு நேரம் அடுக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு ஏதாவது வெயிட் வச்சு சேருக்கு மேலே வெயிட் வச்சு ஃபோனை அப்படியே மேலால் திருப்பி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெட்டில் ஏறி ஆடி அப்படியே குழுகுழுப்பு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியே வந்து ஆடினேன். வந்து ஆடிட்டு பாடிட்டு கொண்டாடிட்டு கீழே வந்து எடுத்து முடித்தவனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண உடனே என்ன பண்ணனா, நம்மளுக்கு எந்த மாதிரி போடணும், பேர் எந்த மாதிரி போடணும், யூடியூப் சேனல் பேர் என்ன அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. 0 இதில் இருந்தேன். அப்போ வந்து நம்ம ஓகே நம்ம அப்பா கிட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். இது பண்ணிங்கன்னா எங்கள் அப்பா பேர் கார்த்திகேயன். எங்கள் அப்பா பேர் வந்து இதுதான். அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்டு இது பண்ணி நான் கேட்டு பண்ண உடனே சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஒரு 4 வீடியோஸ் போட்டிருப்பேன். இதோட சேர்த்து 5 வீடியோஸ், இதோட சேர்த்து தான் 5 வீடியோஸ் போட்டு இப்போ 3ஆவதுல 2ஆவதுல ஹையஸ்ட்டு 2ஆவதுல இது நிற்கிறேன். அப்படியே 3ஆவது 4ஆவது 5ஆவது 6ஆவதுன்னு ஹையஸ்ட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி யோசிச்சனால தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சதுனால என்ன முடிஞ்சிருச்சு. சப்போஸ் வந்து நான் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். அந்த தடைகளில் ஆடும்போது இப்படின்லாம் ஆடணும்ல, அது வந்து எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அதனால ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஆனால் அடக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிட்டு ஆடின பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மக்களுக்கு பிடிச்சதான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன பண்ணேன்னா, நான் ஹையஸ்ட் லெவலில் போகணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ தான் 2ஆவது ஹையஸ்ட். என்னோடய வீடியோ வந்து 4 பேர் பார்த்தாங்க, 3 பேர் பார்த்தாங்க, 1 பேர் 2 பேர் அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. அப்போ நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன்.
சப்போஸ் நான் ரொம்ப கவலைப்பட்டேன், லைக் போடுவாங்கன்னா என்ன லைக் போடல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அழுந்திருப்பேன். ஆனால் அழுவக்கூடாது, நம்ம ஏன் பைத்தியமானு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா, இங்கே வந்து பேசுகிறேன்னா அது காரணம் இந்த இதுதான். நான் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் பேசுகிறேன். இதுதான் இந்த இதுதான் என்னை இந்த 2வது லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகே, பாய்.